காதலிச்சு கல்யாணம் முடிச்சது பெரிய தப்பு தான். அவங்க வீட்டில் ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு பெரிய பல வருஷம் ஆகிப்போச்சு. என் கூட இப்போ பிள்ளைங்க பூரா பெரிய பிள்ளையாயிடுச்சு, வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு வந்தாலும் அவங்க அப்பா அம்மாவும் இன்னும் சேர்த்துக்கறல. ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு போனால் கூட பிறந்தவங்களை பார்த்துப்படுவோமா, அப்பா பார்த்துப்படுவோமா, சித்தப்பா பார்த்துடுவோமா, பெரியம்மா பார்த்துடுவோமா அப்படின்ட்டு ஆசைப்பட்டு போனால் அந்த இடத்துல கூட பேசக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்திலையும் சொல்லி வச்சுறாரு. அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தா எங்களுக்கு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு என்கிட்ட இனிமேல் பத்திரிக்கையை வைக்காத அப்படின்ட்டு வேற விசேஷம் வச்சவங்க வீட்டில் சண்டை போட்டு போனதாகவும் என்கிட்ட ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைக்கணும் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. ஒருத்தவ வாழ்க்கையை அமைக்கிறது கடவுள் தான், தீர்மானிக்கிறது கடவுள் தான். இப்போ ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம்னு நம்மளாம் கூடி பேசி கல்யாணத்தெல்லாம் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணி மணமடைக்கு போகிறப்ப எத்தனையோ கல்யாணங்கள் நின்று போயிடுது. ஏன் மனுஷன் பூரா சேர்ந்து முடிவெடுத்தது ஏன் அங்கே நிற்பாட்டப்பட்டுச்சு? மனுஷன் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, உறவுக்காரர்களுக்கெல்லாம் பிடிச்சி போச்சு. அப்புறம் எப்படி கல்யாணம் நின்றுச்சு? அவன் எடுத்துகிற தலையெழுத்துட்டேன். அவனுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமையணுன்ற தலையெழுத்துட்டேன். அதை புரிஞ்சுக்கிறதுல சில பேர் அந்த பிள்ளைக்கு காதலித்து ஒருவனை திருமணம் செய்வது என்பது தான் அவள் தலையில் எழுதப்பட்ட எழுத்து. அதனால் அப்படி அது பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. தப்புக்கான தண்டனைகள் கொடுத்து விட்டாச்சு. இன்னும் நாள்கள் ரொம்ப நாள் கலந்து போனதுக்கப்புறமும் அந்த சங்கடத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெற்றவன்றது என்ன வருத்தம். அந்த மாதிரியான சங்கடத்தைகளை உங்கள் பிள்ளைய காதலித்து திருமணம் பண்ணிருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்காது. அது பெரிய கஷ்டம். அது வாழ்கிறவங்களுக்கு தான் அது புரியும், அது கேட்குறது சொல்கிற நம்மளுக்கு அது புரியாது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாவம் என்னத்தையோ செஞ்சு பிடிச்சி தப்பு பிள்ளை, நீங்கள் வெத்த பிள்ளை தானே. ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் மற்ற உறவுகளோட பேச விடுங்க. மற்ற உறவுகளோட பேசினா கூட சண்டைக்கு போனால் எப்படி? அவங்களுக்கு பிடிச்சி பேசினா பேசிட்டு போகிறாங்களா? எதுக்கு அவட்ட போய் பேசுகிறேன்? அவட்ட பேசினா என்கிட்ட பேசாத, என் வீட்டுக்கு வராது, என் வாசலுக்கு வராதுன்னு எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? விடுங்க. ஆத்தாடி உலகத்தில் பண்ணார தப்புத்தேன் அசிங்கம்ட்டு.